விநாயகர் கோயில்ல இங்க மோர் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாம் மோர் குடிச்சிருக்காங்க பாருங்க. அம்மா பொண்ணு 2 பேர் குடிக்கிறாங்க. நல்லா இருக்கா அம்மா ஒரு அஷிதா அஷிதா நீ குத்துறாதா இங்க பாரு, வாயில பாரு, மீசெல்லாம் இருக்கு பாரு, இங்க பாரு. அச்சி பாத்து பாத்து வாய தோட. அஷிதா வாய் தோச்சியா? இந்தா ஆறுறாரு இந்த அப்படி எல்லாமே இருக்கும். ஆமா, செம்மொழி பொங்க கூட ஒரு நாள் போகணும்பா. போலாம் போலாம். இதுலதான் அங்க ஒரு தனிஷ்க் இருக்கு பாருங்க, தனிஷ்க் டெம்போ இருக்கு, அது உள்ள போனாதான் ரஜினி ரஜினி வீடு அவங்க வீடு தான் இருக்கு. எல்லாமே சந்திரன் எல்லாம் கேட்டுப்பா. இது உள்ள போனாதான் வந்து ரஜினி வீடு, கமல் வீடு, எல்லா வீடும் இருக்கான். இங்க ஒரு லேடிஸ் காலேஜ் கூட இருக்கு. கேட்டீங்களா? இது ஃபேமஸான காலேஜ்ப்பா, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். ஃபேமஸான காலேஜ். லேடிஸ் காலேஜ்ல தெரிஞ்சு சந்திரன். செம்மொழி பூங்கா, செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்ல இருக்குதா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இது உள்ளலாம் நம்ம போயிருக்கோம், வீடியோ கூட இருக்கு. இந்த வீடியோ கீழே அது நாங்க லிங்க் பண்றோம், அந்த வீடியோவும் பாருங்க, செமையா இருக்கும். ஸ்கூல்லாம் லீவ் விடுறாங்க, இங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா ஃப்ளைஓவர் என்னப்பா? அண்ணா ஃப்ளைஓவர் ஜெமினி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்கப்பா. ஜெமினி பிரிட்ஜாப்பா, ஜெமினி பிரிட்ஜ், இதான் ஜெமினி பிரிட்ஜ், சென்னையில ஜெமினி பிரிட்ஜ். ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றத்துக்கு நியூசிலாந்து போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நான் அதான் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, ஸோ அதான் கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். அது பேரு ஆர்டிஸ்ட் பேரு சீகேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து மவுண்ட் ரோட் போகிற ஒரு சின்ன வேலையாக போயிட்டு இருக்கோம். வண்டி நிறைய வருது, கிராஸ் பண்ண முடியல, பார்த்து பார்த்து. வந்து நம்மளோட லைட் வந்து கொஞ்சம் உடைஞ்சிடுச்சு, ரிங் லைட்டு. ஸோ அதையும் வந்து மாற்றலான்ட்டு போயின்னு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, மவுண்ட் ரோடு வந்தாச்சு. இப்போ நம்ம மவுண்ட் ரோடில் இங்கே மெயின் இடத்துல இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைட் பார்க்கலாம். ஓகேங்களா? வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் வாங்க போகிறோம்ப்பா. ஓகேங்களா? வீட்டுக்கு அந்த சாமி ரூமுக்கு, அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு எல்லாம் மாட்டலாம், ஃபோட்டோஸ்க்கு. ஓகேங்களா? போய் வாங்கலாம் வாங்க. ஸ்ட்ரிப் எல்இடி லைட்டாப்பா இது. லைட்டுக்கு எல்லாமே மல்டி கலரா, இதெல்லாம் சிங்கிள் கலரா? பளிச்சுன்னுக்கா? எல்லோ வைங்க, எனக்கு இன்னும் பளிச்சுன்னு இந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ ப்ரோ இது? 600. எத்தனை மீட்ரு? 5 மீட்டர்ஸ். இதை விட கம்மி இருக்கா? அங்கே டேப் மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒயர் மாதிரி தொங்குது, அதெல்லாம் கம்மி. மல்டி கலரா? அது எவ்வளோ? 60 அது. மல்டி கலரா இது? ஓகேவா? ஓகே ப்ரோ, இது மட்டும் ஓகே தான். இது ஓகே, இது மட்டும். சாமி ரூம் போட்டலாம் இல்ல, சாமி ரூம் கபோர்ட் இது வுட்ல ஒட்டுமா? வுட்டு அப்புறம் வால்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ஸ்டிக்கர் இருக்கு, எடுத்து அப்படியே ஒட்ட வேண்டியதா. எப்படி நம்ம கரண்ட் எடுவாங்க? சின்ன பேட்டரி இருக்குல்ல, அது பேட்டரி காட்டுங்க. அந்த 12 வோல்ட் ஒரு பேட்டரி ஒன்று இருக்கும் சின்னதா, இந்த ப்ளூ கலர்ல இருக்குமே பெருசா, அந்த பேட்டரியா? சரி, ஓகே ஓகே.
இல்லடா இப்போ ஒருத்தங்க இப்போ இது மாதிரி ஒண்ணு அது காட்டுங்க. இதுல குட்டி குட்டியா இருக்கும் அது. அது 100 அது ஒன்று வாங்கிக்கலாம். எவ்வளோ? எவ்வளோவா? குட்டி குட்டி இல்லையா? இது எவ்வளோ? சந்தோஷம். சரிவா. சரி ஓகேப்பா, இது ஓகே, இதை பேக் பண்ணுறேன். மவுண்ட் ரோடில் M1 ஷாப்பு. இங்கே வந்து ரிங் லைட்டோட அந்த ஃபோன் ஹோல்டர் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து இங்கே தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இங்கே தான் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் மாற்றினோம். 150 ஆச்சு அது மாற்றுறதுக்கு. காட்டு வஞ்சுதான் அது மாற்றியாச்சுல, அது மாற்றியாச்சு. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குன்றியா? இல்லை ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. இது லூஸாக இருக்குது, அதான் வந்துச்சு. ஆமாம் லூஸாக வந்துச்சு மாட்டி எடுக்கும்போது. சரி சரி ஓகே. ஓகே, இந்த கடையோட லிங்க்கு இல்லைன்னா அந்த கடை வீடியோ நாங்கள் உங்களுக்கு வெளியே தான் அனுப்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த கடையில் வந்து மாற்றிக்கோங்க. தேங்க்யூ. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பாலாஜி ஆக்சசரிஸ் இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடையில் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதே பிராண்டில் இருக்க மைக்கை தான் சொன்னாங்க. பட் வந்து இங்கே ரொம்ப வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இது வந்து K8ன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா கேட்டு பாருங்கள். இது வந்து சிங்கிள் மைக் இருக்கும். இது வந்து K9ல் வந்து டபுள் மைக் இருக்கும். நல்லாயிருக்கும், பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நமக்கு தெரியாமல் லஸ்ஸி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நின்று. ஏய் சீதா, லஸ்ஸி குடிக்கியா? மற்றவங்களுக்கு நீ வராது. லஸ்ஸி நல்லா இருக்கா? குடி, இன்னொன்று வாங்கிக்க. ஒன்று முடிச்சு இன்னொன்று குடிக்கிறாங்கப்பா. ஏய் ஐஸ் கட்டியா? ஐஸ் கட்டி. அச்சி ஓய் கிளாஸ் பெரிய கிளாஸ் கிடையாதாண்ணா? குடி. நல்லா காடி. போதுமா?